Hi students, நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கைனமெட்டிக்ஸ் அப்படின்ற யூனிட்டில் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் அண்டர் கிராவிட்டி அப்படின்ற கான்செப்டை நம்மளுக்கு ஒரு வெர்டிக்கல் மோஷனில் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே கைனமெட்டிக் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் பாடிக்கான ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் 3 ஈக்குவேஷன்ஸ் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களாப்பா. அதுக்கு என்னென்ன ஈக்குவேஷன் அப்படின்னு ஃபஸ்ட் எழுதிக்கிடுவோமா. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த ஈக்குவேஷன் v equal to u plus at. Then s equal to ut plus of at squared. Then third equation v squared equal to u squared plus 2as. இந்த 3 ஈக்குவேஷனையும் கண்டிப்பான முறையில் நீங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதுபோக அடிஷனலாக s equal to u plus v into t by 2. இந்த 3ஐயும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஃபோர்த் ஒன்று அடிஷனலாக இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் அண்டர் கிராவிட்டியில் எ பாடி ஃபாலிங் ஃப்ரம் எ ஹைட், ஒரு ஹைட்ல இருந்து கீழே ஃப்ரீ ஃபால் ஆகிற ஒரு பாடிக்கு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்னெல்லாம் கன்சிடர் பண்ணிக்கணும். ஒரு மோஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னாலே அது யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷனாகவும் இருக்கலாம், நான் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷனாகவும் இருக்கலாம். ஆனால் நாம் இங்கே பார்க்கக்கூடிய இந்த கண்டிஷன் அப்படின்றது ஒரு யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன், அதாவது கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் தான் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேஷன். இதில் இருக்கக்கூடிய மோஷன்ஸ் எல்லாமே நம்ம எங்கே ஸ்டடி பண்ண முடியும் அப்படின்னா நியர் பை த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தில் நம்ம பார்க்கலாம். நியர் த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் அப்படின்ற இடத்துல ஒரு யூனிஃபார்ம்லி கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன்றது தான் ஆக்சலரேஷன் டு த கிராவிட்டி. இது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம எல்லாருக்குமே தெரியும். g equal to 9.8 மீட்டர் per second inverse squareன்றது எர்த்தோடைய நியர் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய கிராவிட்டி வேல்யூ, ஆக்சலரேஷன் டு த கிராவிட்டி வேல்யூ. இது மோஷனில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட் மேலேயே அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒன்று தான். ஒரு யூனிஃபார்ம்லி ஆக்சலரேஷன் அப்படின்ற மோஷன்ஸ் ஃபுல்லாமே நியர் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் அப்படின்னு பார்க்கும்போது எர்த்தில் இருந்து ஒரு பர்டிகுலர் ஹைட், சரிங்களா, ரொம்ப அதிகமான உயரம்லாம் கிடையாது. எர்த்தில் இருந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்ல இருந்து பார்க்கக்கூடிய எல்லா மோஷனுமே இந்த கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனோட கண்டிஷன் கீழே தான் வரும். அதில் ஃபஸ்ட்டு நாம் இப்போ பார்க்கக்கூடிய எ பாடி ஃபாலிங் ஃப்ரம் எ ஹைட் அப்படின்றது ஒரு ஃப்ரீ ஃபால் கண்டிஷன். இந்த ஃப்ரீ ஃபால் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு. த மோஷன் ஆஃப் த பாடி ஃபாலிங் டுவார்ட்ஸ் த எர்த் ஃப்ரம் த ஸ்மால் ஆல்டிடியூட். அதாவது எர்த்தோட ரேடியஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் 6.4 into 10⁻³ கிலோமீட்டர், அதாவது 6400 கிலோமீட்டர். பியூர்லி அண்டர் த ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி இஸ் கால் ஃப்ரீ ஃபால். அதாவது எர்த்தோட ரேடியஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியான ஹைட்டு. மோஷன் ஆஃப் த பாடி இன் த நியர் பை த சர்ஃபேஸ், சரிங்களா, சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற எந்த ஒரு பொருளும் மேலேருந்து கீழே வர்றது ஃபுல்லாக என்னதும் ஃப்ரீ ஃபால் ஆகும் எர்த்தோட கிராவிட்டியை பொறுத்து. ஸோ அப்போது இந்த இடத்துல நாம் பார்க்கக்கூடிய இந்த கிராஃபில் டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஒய் ஆக்ஸை பாசிட்டிவ் ஜே கேப்னு எடுத்துக்கிடுவோம். இங்கே எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நம்ம எந்த ஒரு வேலையும் இல்லை, ஒய் காம்பனண்ட்லாம் நம்ம பார்க்க போகிறோம். எர்த்தோட கிராவிட்டி டவுன்வர்ட் டைரக்ஷன் ஆக்சலரேட் பண்ணுறதுனால அந்த ஆக்சலரேஷனோட டைரக்ஷன் பாசிட்டிவ் டைரக்ஷன் அப்படின்னு எடுத்தோம்னா இந்த ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஜி ஜே கேப் அப்படின்னு எடுத்துக்கிடும். இதில் எக்ஸ் ஆக்சிஸ் காம்பனண்ட்ல ஆக்சலரேஷன் இருக்கா? இல்லை. ஒய் ஆக்சிஸ் காம்பனண்ட்ல இருக்குது. அது எங்கே இருக்குது? ஒய் ஆக்சிஸ் ஜே கேப்பில் இருக்குது. அதே போல் இசட் ஆக்சிஸ் காம்பனண்ட்டும் 0. ஸோ இதில் நம்மளுக்கு எஸ்ன்ற இந்த ஹைட்டை வேணால் நம்ம ஒய் ஆக்ஸில் இருக்கிறதுனால ஹெச்ன்னு எடுத்துக்கிடுவோமா. ஒய் ஆக்ஸில் இருக்கிற அந்த ஹைட்டை ஹெச் அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். சரி, இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இதில் எப்படி எழுதலாம்? v equal to u plus இந்த ஆக்சலரேஷன் ஏக்கு பதிலாக ay, தட் மீன்ஸ் ஜின்றதை சப்ஸ்டிட் பண்ணும், சரிங்களா, ஜி அப்படின்றத சப்ஸ்டிட் பண்ணும். இது பாசிட்டிவ் ஒய் ஆக்ஸ் டைரக்ஷனில் இருக்கிறனால ப்ளஸ்னே இருந்துக்கிட்டோம். அப்போ ப்ளஸ் ஜிடின்னு எழுதலாம். இது ஈக்குவேஷன் 1ல இருந்து எழுதியாச்சு. ஈக்குவேஷன் 2 எப்படி எழுதலாம்? எஸ் அப்படின்றது இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒய் ஆக்ஸ்ன்றதுனால ஒய் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதலாம். ஈக்குவேஷன் 3 எப்படி எழுதலாம்? வி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர்ட் பிளஸ் 2GY. ஃப்ரீ ஃபால் அப்படின்ற கண்டிஷனை நம்ம இங்கே அப்ளை பண்ணும்போது இனிஷியலாக அதோட வெலாசிட்டி 0. இனிஷியலாக இந்த இடத்துல வெலாசிட்டி என்னது? 0. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி 0, ஃபைனல் வெலாசிட்டி கண்டிப்பாக கிரவுண்டை ஹிட் பண்ணும்போது இருக்கும். இதோடைய கிரவுண்டை ஹிட் பண்ணுறதுக்கு இந்த ஹைட்டில் இருந்து கிரவுண்டை ஹிட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிடக்கூடிய டைம் பீரியடை கேபிட்டல் டீன்னு எடுத்துக்கிடுவோம். இந்த ஒய் ஆக்ஸில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றத ஹெச் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் 1 அப்படின்றத எப்படி எழுதிக்கலாம்? ஈக்குவேஷன் 1ல் இனிஷியல் வெலாசிட்டி 0, அப்போது v ஈக்குவல் டு ஜி இன்ட்டு டி. அப்போது இந்த இடத்துல
கீழே கிரவுண்டை ஹிட் பண்ணுற இந்த டயத்தில் ஜியோட இந்த டைம் பீரியடை மல்டிபிள் பண்ணாலே ஃபைனல் வெலாசிட்டி நம்மளுக்கு கிடைச்சிரும். அதேமாரி ஈக்குவேஷன் 2 பாருங்க, அது மொத்த ஹைட் அப்படின்றது எவ்வளோ ஹைட் ரீச் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா h is equal to இனிஷியல் வெலாசிட்டி 0, அப்போ ஆஃப் gt ஸ்கொயர். ஸோ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து டைம் பீரியடும் கால்குலேட் பண்ணலாம். இந்த டைம் பீரியடை நம்ம கேபிட்டல் T ஸ்கொயர்னு எடுத்துக்கிடுமா. ஸோ இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது t equal to 2h/g ரூட். இதை வச்சு நம்மளுக்கு எவ்வளோ டைம் பீரியட் ஆகுன்றது கூட கால்குலேட் பண்ணலாம். அதேமாதிரி ஈக்குவேஷன் 3 நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது இதில் இனிஷியல் வெலாசிட்டி 0, அப்போ ஈக்குவேஷன் v ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 2gh அப்படின்னா ஒய்க்கு பதிலாக ஹெச்னு போட்டிருக்கேன். அப்போ ஃபைனல் வெலாசிட்டியை கண்டுபிடிக்கணும்னா ரூட் ஆஃப் 2gh. ஸோ இந்த மாதிரி கூட நம்ம என்ன செய்ய முடியும், நிறைய கால்குலேஷனில் டேரெக்டாகவே நம்ம இதை சப்ஸ்டிட் பண்ணி கூட சால்வ் பண்ண முடியும். எப்போ ஃப்ரீ ஃபால் அப்படின்ற இந்த கண்டிஷன் நியர் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தில் மட்டும் இந்த கண்டிஷன் அப்ளிகபிள். சரிங்களாப்பா. தென் நெக்ஸ்ட் எ பாடி த்ரோன் வெர்டிகலி அப்வர்ட்ஸ். இந்த இடத்துல நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக பார்த்தது போல ஒய் ஆக்சிஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். ஆனால் அந்த ஒய் ஆக்சிஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது. சரிங்களாப்பா. மேலே நோக்கி இருக்கிறது மட்டும் நம்ம பார்ப்போம். கீழேருந்து எந்த ஒரு ஆப்ஜெக்டை மேலே நோக்கி த்ரோ பண்ணாலும் அது கண்டிப்பாக நம்மளுக்கு நியர் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தில் இருக்கும்போது நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கு திரும்ப கிரவுண்டுக்கே தான் ஹிட் பண்ணும். அப்போ நம்ம கீழேருந்து கொடுக்கக்கூடிய இந்த ஃபோர்ஸ் மேலே போக 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 அந்த வெலாசிட்டி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம இனிஷியலாக கொடுக்கக்கூடிய வெலாசிட்டியிலேருந்து படிப்படியாக குறைஞ்சி இந்த ஃபைனலாக இந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்ட் ரீச் ஆகும்போது 0 ஆகும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அப்வர்டு மட்டும் தான் பார்க்க போகிறோம். டவுன்வர்ட்ஸ் இந்த ஆப்ஷனில் பார்க்கல. டவுன்வர்ட்ஸ் அப்படின்றது இந்த ஃப்ரீ ஃபால் அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு இல்லையா. ஸோ இங்கே அப்வர்டு அப்படின்றதுக்கான கண்டிஷன் பார்க்கும்போது ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் 3 ஈக்குவேஷன் இதேமாரி நோட் பண்ணிக்கோங்க. v equal to u plus at, this is the equation 1. அதேமாரி s equal to ut plus half at squared, this is the equation 2. அதேமாரி v squared equal to u squared plus 2as, this is the equation 3. ஸோ இந்த 3 ஈக்குவேஷனையும் வெர்டிகலி அப்வர்ட் த்ரோ பண்ணக்கூடிய இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே நெக்லெக்ட் த ஏர் ஃப்ரிக்ஷனை நம்ம கன்சிடர் பண்ணாமல் ஒரு ஆப்ஜெக்டை கீழேருந்து மேலே நோக்கி த்ரோ பண்ணும்போது இதோட ஆக்சலரேஷன் கண்டினியூஸாக குறையும். இனிஷியல் வெலாசிட்டி u அப்படின்றது இந்த இடத்துல ஃபைனல் வெலாசிட்டியை விட எப்படி இருக்குன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த இடத்துல சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஆக்சலரேஷன் நெகட்டிவ். ஸோ மைனஸ் ஜிஜே கேப் அப்படி நம்ம எடுத்துக்கிடும். சரிங்களா. நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிடும். எப்பயுமே பொதுவாக நம்ம மேலே தான் பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ்ன்னு எடுப்போம். இங்கே வந்து மேலே நெகட்டிவ் ஜே கேப்னும் கீழே பாசிட்டிவ் ஜே கேப். சரிங்களா. எத்தோடைய ஆக்சலரேஷன் டு த கிராவிட்டியை பொறுத்து நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஆக்சலரேஷன் வேல்யூவை நம்ம எழுதுறோம். இப்போ நம்ம இங்கே பார்க்க ஆக்சலரேஷன் எக்ஸ் காம்பனண்ட் வேல்யூவா இல்லை, ஒய் காம்பனண்ட் வேல்யூவா? ஆமாம், ஒய் காம்பனண்ட்ல மைனஸ் ஜி அப்படி நம்ம எடுத்துக்கிடுவோம். அதேமாரி இசட் காம்பனண்ட்ல இந்த ஆக்சலரேஷன் இல்லை. சரிங்களா. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் 1 அப்படின்றத இப்போ எப்படி நம்ம ரீஅசம்பிள் பண்ணி எழுதலாம், v equal to u minus gt எழுதலாம். அதேமாரி ஈக்குவேஷன் 2 அப்படின்றத எஸ் அப்படின்ற இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வேணால் நம்ம எப்படி எடுத்துக்கலாம், ஒய்ன்னு எடுத்துக்கிடுவோம். அப்போ ஒய் ஈக்குவல் டு ஒய்ன்றது ஹைட்டு யூடி மைனஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். அதேமாதிரி தேர்ட் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா வி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு யூ ஸ்கொயர்டு மைனஸ் 2gy அப்படின்னு எழுதலாம். சரிங்களா. இந்த ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷனையும் வெர்டிகல் காம்பனன்ட் அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய இந்த ஆக்சலரேஷன் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சு எழுதியாச்சு. இப்போ கண்டிஷன் நம்மளுக்கு ஒருவேளை ஃபைனல் வெலாசிட்டி இன் அப்வர்ட், அதாவது எப்போ மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணுறோமோ இந்த இடத்துல ஃபைனல் வெலாசிட்டி 0, அந்த இடத்துல ஃபைனல் வெலாசிட்டி 0ன்னு பார்க்கும்போது ஈக்குவேஷன் 1 எப்படி இருக்கும், ஈக்குவேஷன் 1ல இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம், இந்த இனிஷியல் வெலாசிட்டியை கண்டுபிடிக்க முடியும். இனிஷியல் வெலாசிட்டி டைம் அப்படின்றது இந்த மைனஸ் டைம் அந்த சைடு போயிடும். ஏன்னா ஃபைனல் வெலாசிட்டி 0 இல்லையா. ஃபைனல் வெலாசிட்டி 0ன்னு பார்க்கும்போது இந்த நெகட்டிவ் டைம் அந்த சைடு போகும்போது பிளஸ் ஜிடின்னு மாறும். ஏன்னா டைம் பீரியடை கேபிட்டல் டீன்னு எடுத்துக்கிடுவோம். அதேமாரி இந்த ஒய் ஆக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றத மேக்ஸிமம் ஹைட் ஹெச்னு எடுத்துக்கிடுவோம். ஈக்குவேஷன் 2லயே நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் h is equal to ut minus half gt squared அப்படின்ற இந்த ஈக்குவேஷன் மூலமா ஹைட்டை கண்டுபிடிக்க முடியும். தென் ஈக்குவேஷன் 3 மூலமா v squared அப்படின்ற ஃபைனல் வெலாசிட்டி 0 அப்படின்றதுனால u squared equal to 2gh அல்லது u equal to root of 2gh அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி சில கால்குலேஷன்ல வெர்டிகலி அப்வர்ட் த்ரோன் பண்ணும்போது நமக்கு அதுக்கான கண்டிஷன்ஸ் அப்படின்றத இந்த டைரக்டா இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணி நம்ம என்ன செய்ய முடியும், சால்வ் பண்ண முடியும். சரிங்களாப்பா. தொடர்ந்து இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம மிஸ்டர் பிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷன்ல ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.